இந்த உலகத்துல எங்க பார்த்தாலுமே இப்போ பக்தி மயம் ரொம்பவே அதிகமாயிடுச்சுல்ல. ஆனா, அது எந்த வகையான பக்தி அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன வகையான பக்தின்னு கேட்குறீங்க அப்படின்றீங்களா? பக்தியிலேயே பக்தி, பயபக்தி, தேவைக்கு ஆன பக்தி அப்படின்ட்டு 3 வகையா தாங்க இப்போதைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும். பக்தி அப்படின்னாலே வந்து நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். அந்த இறைவன் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உண்மையானதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், ரொம்பவே தூய்மையானதாக இருக்கணும். அந்த நம்பிக்கை வந்து நம்ம இறைவன் மேல வச்சுட்டோம் அப்படின்னா, அத தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்ல. எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் நம்ம வந்து பக்தியா வந்து மாறுது. அதுதான் பக்தி அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, பயபக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இத செய்யலன்னா நமக்கு ஏதாவது ஆயிடுமோ? எல்லாரும் செய்றாங்களே! எல்லாரும் இந்த வந்து பூஜிக்கிறாங்களே! ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஏதோ ஒரு நாள், விசேஷமான நாள். இந்த விசேஷமான நாள்ல எல்லாருமே வந்து ஒரு ஒரு வகையா வந்து பூஜை செய்றாங்களே! ஒருவேளை நம்ம செய்யலன்னா, நமக்கு ஏதாவது நெகட்டிவா ஏதாவது நடந்துருமோ? இல்லாட்டி யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ? அப்படின்ற மாதிரி பயந்து பயந்து ஒரு பக்தி இருக்கும் பார்த்தீங்களா? எல்லாரும் போய் அந்த கோவிலுக்கு போறாங்க. நம்பளும் போயிடுவோம். எதுக்கு வம்பு? நம்ம போகல, ஏதாவது அலட்சியம் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஆயிட போகுது. அப்படின்ற ஒரு பக்தியோட போய் எல்லாம் செய்றாங்க இல்லையா? அதுதான் பயபக்தி. தேவைக்கு பக்தி, நம்ம ஏதோ வேண்டுறோம், அது நடந்துருச்சு அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட வந்து அந்த பக்தியவே மறந்துடுறது. அதுக்கப்புறம் திரும்ப போய் நம்ம வழிபாடு செய்யணும், பூஜை செய்யணும், எந்த ஒரு இதுவுமே இல்ல. அப்படி ஒருவேளை நம்ம வேண்டுறது நடக்கலையா, இனிமேட்டு நான் உன்ன வந்து வேண்டுற மாரிலாம் இல்ல. நான் இனிமேட்டு உன்ன கும்பிட மாட்டேன், வழிபட மாட்டேன். நான் வந்து கேட்டத செய்யலல்ல, அப்புறம் என்ன இருக்கு? அப்படின்ற மாதிரி ஒரு தேவைக்கு ஏற்ப ஒரு பக்தி இருக்கு இல்லையா? இது பக்தியிலேயே 3 வகையா வந்துருது. அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் சரி, நம்ம வந்து ரொம்பவே தூய்மையா, முதல்ல நம்பிக்கையா நம்ம போய் சாமி கிட்ட போய் முறையிடணும். "சாமி, கடவுளே, இறைவா, நான் வந்து உன்ன நம்பிட்டேன். நீ தான் எனக்கு. நீ பார்த்துக்கோ. நீ எது செஞ்சாலும் நான் அத ஏத்துக்கிறேன். நல்லபடியா எனக்கு செய். எனக்கு உன்ன தவிர வேற எந்த ஒரு துணையும் கிடையாது." அப்படின்ட்டு நம்ம ஃபுல்லாவே அந்த இறைவன் கிட்ட போய் சரணடைஞ்சுட்டோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே அந்த கடவுள் பார்த்துப்பான். அதற்கான நம்பிக்கை நம்ம முதல்ல வைக்கணும். வழிபாட்டு ஒழுங்கா வைக்கணும். எல்லாமே ஒழுங்கா இருந்ததுன்னா, நமக்கு நடக்க வேண்டியதும் ஒழுங்காவே நடக்கும். அப்படியே ஏதாவது ஒரு நெகட்டிவா உங்களுக்கு நடந்துருச்சு, நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா, பெரிதளவுல வரவிருந்த ஒன்றை சிறியதாக்கி கொண்டு உங்களுக்கு வந்து குடுத்துருக்கான் இறைவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர, ஒரேடியா உங்கள வந்து கைவிட மாட்டான் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட்டு நம்புங்க. எல்லாத்துலேயுமே இறைவனை நம்புங்க. அது மட்டும் தான் பக்தி அப்படின்னே வந்து சொல்லலாம். முன்னாடி வந்துட்டு இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையே வந்து இருக்கு. அதாவது அடியார்கள் இருப்பாங்க இல்லையா? நம்ம இறைவனை வந்து பூஜை செஞ்சுட்டு, வழிபாடு செஞ்சுட்டு, நம்ம பக்தி மயமாவே வந்து இருப்பாங்க. ஒரு வாட்டி வந்து பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட கேட்டாங்களாம். "இந்த அடியார்கள் உங்கள வந்து இவ்ளோ பூஜை செய்றாங்க, இவ்ளோ வழிபடுறாங்க. நீங்க ஏதாவது செய்யலாமே அவங்களுக்கு" அப்படின்னு. அவங்க எதுவும் கேட்கலையே, அவங்க கேட்டா தானே நான் செய்ய முடியும் அப்படின்ட்டு சிவபெருமான் சொல்லியிருக்காரு. அவங்க கேட்டா தான் நீங்க செய்வீங்களா? இவ்ளோ செய்றாங்கல்ல, நீங்களே போய் கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா உங்களுக்கு தேவையானத செய்யுங்க அப்படின்ட்டு. நான் கேட்டாலும் அவங்க ஒண்ணும் வேணான்னு தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாரி சிவபெருமான் சொல்லியிருக்காங்க. அதற்கு பார்வதி தேவி, "நீங்க முதல்ல கேளுங்க. யாரு வேணான்னு சொல்லுவாங்க? இல்ல." அப்படின்ற மாரி சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதே போல பார்வதி தேவியும் சிவபெருமானும் போய் சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்காங்க. "உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. நாங்க ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சுட்டோம் உங்களுடைய வழிபாட்டிலயும், பூஜையிலயும். உங்களுக்கு என்ன வேணும் அத கேளுங்க." அப்படின்னதுக்கு, "எங்களுக்கா? எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு ஒண்ணும் வேணாமே." அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. "இல்லைங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும்ல." அப்படின்னதுக்கு, "அதுதான் உங்கள நாங்க வழிபாடு செய்றோமே. எங்களுக்கு அது போதும். எங்களுக்கு வந்து உங்கள வழிபாடு செய்யறத தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. வேண்டவும் வேண்டாம். எங்களுக்கு என்ன தேவையோ அத தான் நீங்களே குடுத்துடுறீங்களே, நீங்களே செஞ்சுடுறீங்களே. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன இருக்க போகுது? நீங்க தான் என்ன பார்த்துக்கிறீங்களே. இது போதாதா எனக்கு? இதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு வரமாச்சே." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களாம். ஸோ அந்த மாதிரி
நம்மளுடைய பக்தி வந்து முழுசா நம்பிக்கையா நம்ம அவர் கையில நம்ம வாழ்க்கைய ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒழுங்கான முறையில நல்ல எண்ணத்தோட நம்ம பூஜை செய்தோம், வழிபாடு செய்தோம். நான் வந்து நம்பிட்டேன் உன்கிட்ட இத நான் ஒப்படைச்சிட்டேன்ப்பா. நீ பார்த்துக்கோ. எனக்கு தெரியும் நீ பார்த்துப்பன்னு. நீ என்ன பார்த்துக்கோ அப்படின்னு நீங்க வந்து முழுசா ஒப்படைச்சு பாருங்க. அதற்கான பலனே வேற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இப்ப எந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, பயபக்தியா, இல்ல தேவைக்கு பக்தியா அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா, தயவு செய்து அதிலிருந்து வெளியில வந்து பக்தியா மாறுங்க. பக்தியா இருங்க. இதுக்கு வந்து நீங்க மனசார நெனச்சு நீங்க அப்பா சிவா, சிவனையா, ஐயப்பா அப்படின்ட்டு நம்ப எப்படி சொல்றது? மனதார நம்ம வந்து வேண்டிக்கிட்டோம். முருகா, யாரா வேணாலும் இருக்கட்டும். அம்பாளே, யாரா வேணாலும் இருக்கட்டும். நம்பளுக்கு என்ன இதுவோ அத மனதார நம்ம கண்ண மூடி, அப்பா நான் உன்ன நம்பி நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு கேட்டு பாருங்க. அவன்கிட்ட பொறுப்ப ஒப்படைச்சிருங்க. கண்டிப்பா அதற்கான நன்மை உங்க கைக்கு வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம். இத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லிடுங்க.